இதுல இருந்து அதாவது ஒரு 26 வயசு பையனுக்கு கிட்னி போயிடுச்சு. ஸோ இனிமேல் அவன் லைஃப் லாங் டயாலிசிஸ் தான், இல்ல கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் தான். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுனா எவ்வளவு % சக்சஸ் ரேட் இருக்கும், அதுக்கப்புறம் வர சர்வைவல் ரேட் என்ன, அதுக்கப்புறம் கிட்னி அவன் பாடிக்கு அக்செப்ட் ஆகுமா, அதுக்கப்புறம் இம்யூனோ சப்ரஷன், ஒரு லாங் ஜேர்னி. இருக்கிற மணி, சேர்த்து வச்ச மணி எல்லாம் கரைஞ்சு போயிரும். ஸோ மணின்னு காசு பின்னாடி ஓடும்போது உங்க ஹெல்த்தை நீங்க கண்டுக்காம ஓடுறீங்க அப்படின்னா அட் அ பாயிண்ட் திரும்பி பார்க்கும்போது நம்மளால ஹெல்த்தை வாங்கிக்கவே முடியாது. எல்லா பிரச்சனையுமே பிரச்சனை தாங்க, ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் வர வரைக்கும் அது ஹெல்த் ப்ராப்ளம் தான். ஸோ அவங்க வீட்டுல சில்லி ரோட்ல சின்ன தள்ளு வண்டியில சில்லி கடை வச்சிருக்காங்க. ஸோ அவன் அழைக்கா அந்த டீப் ஆயில் ஃப்ரைட், ரிப்பீட்டடா யூஸ் பண்ணக்கூடிய அந்த டீப் ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், சிங்கிள் டைம் நீங்க டீப் ஆயில் ஃப்ரைட் யூஸ் பண்ணாலே அது இன்ஃபிளமேட்டரி தான். அதுல ரிப்பீட்டடா யூஸ் பண்ணும்போது சொல்லவே வேண்டாம். ஸோ அந்த ஒரு ஹைலி இன்ஃபிளமேட்டரி ஃபுட் சாப்பிட்றாங்க. அது இல்லாம அவுட் சைடு ஹோட்டல் ஃபுட் தான், அதுலயும் ரிப்பீட்டட் ஆயில் யூசேஜ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இருக்கிறதுலே உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப நம்பர் 1 ஹைலி இன்ஃபிளமேட்டரி ஃபுட் என்ன அப்படின்னா அது சீட் ஆயில்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹீட் பண்ணாம ராவா எடுத்து ஒரு நல்லெண்ணெய ஒரு இட்லி பொடிக்கு ஊத்தி சாப்பிட்டீங்கனாலே அது இன்ஃபிளமேட்டரி தான். அப்படி இருக்கும்போது நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெய்ன்னு சொல்லி நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம், அதை நம்ம சமையலுக்கு ஹீட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறதே ரொம்ப 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 தப்பு. சமையல் கட்டுல இருந்து தூக்கி எரியப்பட வேண்டிய முதல் ஃபுட்னா ஆயில்ங்கிற காரணத்தை தூக்கிட்டு எல்லாமே ஸ்டீம் பாயில்டா குக் பண்ணிட்டு மேல டாப்பிங்ஸ்க்கு பட்டர் ஆர் கோகனட் ஆயில் போய்க்கிறது தான் பெட்டர். இல்லைன்னா நீங்க ஃபேட்டி ஃபிஷ் இல்ல டைரி ஃபேட்ஸ், நீங்க சீஸ், அது ஹோம்மேட் சீஸ் அந்த மாதிரி போய்க்கிறது தான் பெட்டர். உங்களுக்கு அந்த ஃபேட்டி டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்க ஆயில் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஹைலி இன்ஃபிளமேட்டரி. அந்த இன்ஃபிளமேஷன் அப்படின்னா என்னன்னா நம்மளோட பிளட் வெசல்ஸ் எல்லாமே பெரிய பிளட் வெசல்ஸ் சின்ன சின்ன பிளட் வெசல்ஸா பிரிஞ்சு ஆர்கன்ஸ்க்கு சப்ளை பண்ணும். அந்த பிரியிற குட்டி குட்டி ஆர்டீரியோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன ரத்த குழாய்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள லைனிங் இருக்கும். அதுல ஃபுல்லா இன்ஃபிளமேஷன் ஸ்டார்ட் ஆகி உராய்வுகள் ஏற்பட்டு அந்த கிளாக் ஃபுல்லா அந்த இன்ஃபிளமேஷன் மூலமா அதை அடைச்சிடும். சோ அப்ப கிட்னிக்கு போற ரத்த ஓட்டம் அடைக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய எல்லா பிரஷர் எல்லாமே அதிகமாகும். சோ இவ்வளவு பிரஷரை ஹேண்டில் பண்ணும் போது அந்த ஆர்கன் ஆட்டோமேட்டிக்கா நாளடைவுல ஃபெயிலியர் ஆகும். இதே இன்ஃபிளமேஷன் தான் கேன்சருக்கும் காரணம். இதே இன்ஃபிளமேஷன் தான் பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன்ல நடக்கக்கூடிய மெக்கானிசமும் இதே தான். இன்டர்னல் ஆர்டீரியோல்ல ஃபுல் பிரஷர் ஏறிடும். சோ ஹைலி இன்ஃபிளமேட்டரி ஃபுட்ஸ் ஆன நீங்க ஏதாவது ஒரே ஒரு ஃபுட்டை விடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஆயில்ஸ கண்ட்ரோல் பண்ணுங்க. தயவு செஞ்சு அவுட் சைட்ல டீப் ஆயில் ஃப்ரைட் ஃபுட்டை சாப்பிட்றதை இன்னையோட நிறுத்துங்க.